இந்த வீடியோவில் கூகுள் பேயில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது எப்படி, தென் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ பின் வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படி, தென் நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணும் போது ஒரு செக்யூரிட்டி பின் மாதிரி வரும், அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஆர் ரீசெட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து 4 டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். அந்த பர்டிகுலர் செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அதை மட்டும் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. கூகுள் பே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணோம். ஸோ என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து இந்த இடத்துல பென்சில் ஐக்கன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும். எந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து உங்களுடைய அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்து என்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அது ரிசீவ் ஆன உடனே பார்த்து என்டர் பண்ணிவிடுங்க. பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஸ்க்ரீன் லாக் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் பின், அதாவது செக்யூரிட்டிங்கிற ஆப்ஷனில் கூகுள் பின் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க செகண்டாக இருக்கிறத. தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செட் பண்ணிவிட்டேன். நீங்கள் செட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 4 டிஜிட் பின் என்டர் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு கொடுத்து எகைன் அதே சேம் 4 டிஜிட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். தென் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். கூகுள் பே ஆப்பில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். டாப் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பேவோட ப்ரொஃபைல் ஐக்கான் அது. ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் அடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நியூவாக ஆட் பண்ணலாம், நியூ அக்கௌண்ட்டை. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் மூலிமா தான் நீங்கள் கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே கரெக்டாக ஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இந்த பேங்க்கில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். மெசேஜும் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை ஆகும் உங்களுக்கு வரும். ஸோ பாட்டம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நியூவாக வந்து இப்போ ஆட் பண்ண போகிறவங்களுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும், ஏடிஎம் கார்டு. ஸோ அந்த டெபிட் கார்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 டிஜிட்டில் வந்து நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி மந்த்து இயர்லாம் இருக்கும், அதையும் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது பேஜில் க்ரியேட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்டில் வந்து ஓடிபி வந்து அதாவது ரிசீவ் ஆகும், அதை வந்து நீங்கள் பார்த்து இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க்கை வந்து பாட்டம் சைடில் இருக்க டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து வந்து இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ். 4 டிஜிட்டில் வந்து என்டர் பண்ணி அந்த டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. எகெயின் வந்து அந்த 4 டிஜிட் அந்த பின்னையும் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த பின்னை என்டர் பண்ணால் தான் நீங்கள் எந்த ஒரு செக்கிங் ப்ராசஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ண முடியும் கூகுள் பேயில். ஸோ அதுக்காக தான் இந்த யூபிஐ பின், யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ எல்லாம் கொடுத்து நீங்கள் டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். கூகுள் பேயில் வந்து யூபிஐ பின் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. தென் அடுத்து டாப்பில் வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. தென் அடுத்தது இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யூபிஐ பின் வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா தென் இந்த பேஜில் ஃபர்காட் யூபிஐ பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டெபிட் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த ஏரோ. இந்த பேஜில் ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஆட்டோ ஃபில் ஆகிடும், நீங்கள் டைப் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் டைப் பண்ணிவிடுங்க. தென் அடுத்து வந்து டிக் மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய அந்த டெபிட் கார்டோட பின் நம்பரை வந்து 4 டிஜிட் வந்து என்டர் பண்ணணும். இப்போ நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். தென் டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் இந்த பேஜில் நியூவாக வந்து யூபிஐ பின் வந்து செட் பண்ணுங்கள் 4 டிஜிட்டில். இப்போ நான் வந்து 4 டிஜிட் வந்து டைப் பண்ணிட்டேன். அகெயின் டிக் மார்க் கிளிக் பண்ணி சேம் அதே பின்னை வந்து நான் கன்ஃபர்மேஷனில் அகெயின் டைப் பண்ணுறேன். கன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி அகெயின் டிக் மார்க் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த பின்னை நான் ரீசெட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பின்னு மறந்துட்டீங்க அப்படின்னா கூட இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து கூகுள் பேயில் ரீசெட் பண்ணிக்கோங்க. கூகுள் செக்யூரிட்டி பின் எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து மறந்துருக்கலாம். நீங்கள் ஜிபே வந்து ஓப்பன் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ஒரு பின் வரும் பார்த்திங்கன்னா, அதுதான். ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பின் ஆல்ரெடி நீங்கள் மறந்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ராங்காக ஒரு பின்னை வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிட் யூ ஃபர்கெட் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜிமெயில் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூகுள் பே அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயிலோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து பாஸ்வேர்டு வந்து இந்த ஜிமெயில் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா அதை ரீசெட் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ண. ஸோ அடுத்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூவாக வந்து அந்த கூகுள் செக்யூரிட்டி பின் வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கான பேஜ் வரும். இதில் வந்து எகெயின் ஒரு 4 டிஜிட் பின் வந்து என்டர் பண்ணிவிட்டு எகெயின் செகண்டாக ஒரு காலம் இருக்கும். அதில் வந்து எகெயின் அதே பின்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எகெயின் சேம் பின்னை டைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். டைப் பண்ணிவிட்டு இப்போ க்ரியேட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சிலதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ண அந்த பின்னை நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து ரீசெட் பண்ணிக்கலாம்.